அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த இந்த அமோனியா வாயு கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதையும், உயிரிழப்புகளை பற்றியும் தொடர்ச்சியாக செய்திகளில் பார்க்குறோம். இது இப்போ தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தா, இல்லை, இது திமுக ஆட்சி காலத்திலேருந்து தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு நிகழ்வாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஏற்கனவே அமோனியா பயன்படுத்தப்படுறதுல பெரும்பகுதி இந்த உர தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுது. அங்கேருந்து முதல்ல எண்ணூரில் அந்த வாயு கசிவானது அந்த பகுதி மக்கள், அந்த கிராம மக்களே பாதிக்கப்பட்டு பல நாட்கள் அந்த உர தொழிற்சாலையை மூடணுன்னு அவங்க போராடி, நாமளும் அந்த போராட்டங்களில் எல்லாம் அண்ணன் சீமான் உள்பட எல்லோரும் பங்கெடுத்து நம்ம போராடி இருக்கோம். இப்போ புதுசாக வந்த அரசுக்கு கஜானாவில் பணம் இல்லைங்கிறது இது எப்படி தெரியலையோ, அது மாதிரி மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. ஏதோ இன்றைக்கி தான் அது நடந்த மாதிரி எல்லா நிறுவனங்களையும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் இப்போ தான் உத்தரவு போட்டிருக்காரு. பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நிறுவனங்களே எப்படி இயங்குது அப்படின்னா, ஏதோ கூலிக்கு ஆள் கிடச்சிட்டாங்க, அவங்கள வச்சு ஏதோ ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு இயங்குதா ஒழிய, அந்த அந்த நிறுவனங்கள் என்ன வேலை செய்யுதோ அதுக்கேற்ற பாதுகாப்பு உபகரணங்கள், அந்த வேலை செய்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் தான் இப்போது பல நிறுவனங்கள்லாம் நடக்குது. இந்த ஒரு நிறுவனத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டதுனால நமக்கு இது தெரிய வருது ஒழிய, மற்ற இடங்கள்லாம் அது பாதுகாப்பாக இந்த வேலை நடக்குதா, தொழிற்சாலைகள் பாதுகாப்போடு இயங்குதா அப்படின்லாம் பார்த்தா அதில் 100க்கு 90% இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னா, அதை கண்காணிக்க வேண்டிய அந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பாக, அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக இல்லாமல் செயலிழந்த ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதை போய் கண்காணிக்கிறது இல்லை. இன்னொன்று அதில் லஞ்சம், ஊழல் எல்லாமே நடக்குது. ஏன்னா கண்காணிக்கிறவங்க லஞ்சம் பெற்று விட்டால் அதுக்கப்புறம் கண்காணிக்கிறதுக்கோ அதை பற்றின தகவலை தெரிவிக்கிறதுக்கோ ஆள் இல்லாமல் அந்த குற்றங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுது. அப்படி ஒன்று தான் இதுவும். அங்கே பணியாற்றுறவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கருவிகள், மாஸ்க்கு கூட இல்லாமல் தான் எல்லோரும் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள்ங்கிறதுனால இங்கே பாதிப்பு இல்லாதது போல் ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்குறாங்க. இங்கேருந்து உயிரிழந்தவர்களோட உடலை அரசே அரசு செலவில் அனுப்பி வச்சிருது. 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கு. இதன் மூலம் நம்ம என்ன எப்படி பார்க்குறோன்னா, ஒரு விஷயத்தை அரசாங்கம் முன்னாடியே யோசித்து என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு முன்னாடியே திட்டமிடுறத விட, நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கில் செயல்படுறதாக தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் அவங்க உத்தரவிட்டு இதுக்கப்புறம் எத்தனை நிறுவனங்களை ஆய்வு செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே 717 கடைகளை மூடிட்டோன்னு சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே பேசியிருக்கார் முதலமைச்சர். அப்போ 717 நம்பர் சொல்ல தெரிஞ்ச அவருக்கு எந்தெந்த கடைகள்னு இது வரைக்கும் பட்டியல் நம்ம ஆர்டிஐயில் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது. அது பணிகளில் தான் இருக்குது. இன்னும் அது வேலை முடியலன்னு சொல்கிறாங்களா வழிய. ஆனால் அதுக்கு முன்னாடி முதலமைச்சரே 717 எங்கள் ஆட்சி சாதனை என்ன தெரியுமா அப்படின்னு 717 கடைகளை மூடிட்டோன்னு அந்த பட்டியலில் அதையும் சேர்த்து சொல்கிறாரு. அப்போ இது மாதிரி தான் ஒரு சினிமா படத்தில் தான் நமக்கு ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. வில்லன் 10 பேர் அடிப்பார். அந்த 10 பேரையும் அடிச்சுட்டு அவர் போயிடுவார். அடுத்த காட்சிக்கு போய்டும். அந்த 10 பேருக்கு என்ன ஆச்சு, அவங்க மருத்துவமனைக்கு போனாங்களா இல்லை செத்து போனாங்களா எதுவும் தெரியாது. இது சினிமா. அது மாதிரி முதலமைச்சர் வருவார். நாங்கள் 717 கடையை மூடிட்டோன்னா எல்லாம் கை தட்டுவாங்க, குதிப்பாங்க. அதோடு முடிஞ்சிடும். அது மூடினாங்களா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அவர் பேசினதை மட்டும் வெட்டி ரீல்ஸாக போட்டு ஒரு ரீல்ஸ் அரசியல் தான் இங்கே நடக்குது ஒழிய, நாங்கள் ரியல் அரசியல் இங்கே தேவைப்படுது, ரியல் நிர்வாகம் இங்கே தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக பாடுபடுறோம், உழைக்கிறோம், போராடுறோம். ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் ஏமாற்றுபவர்கள் பக்கத்திலே போய் நிற்கிறீங்க. அது மாறும். அதுக்காக மக்கள் பெரிய துன்பத்தை அனுபவித்து தான் மாற்றணுமா அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். பெரும் துன்பத்துக்கு பிறகு தான் நாம் வெளிச்சத்தை தேடுவோம்னு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே மக்கள் இதெல்லாம் உணரணும். எது போலி, எது நிஜம், எது நமக்கானது, எது உண்மை என்பதை உணர்ந்து மக்கள் இனியாவது முடிவெடுக்கணும். நன்றி.